வணக்கம். என் பாட்டியின் அடுத்த கதை மெய்யும் பொய்யும். விமலாவின் புத்தகப் பையில் அரைகுறையாக விட்டிருந்த பூ வேலையை முடித்து விடலாம் என்று உட்கார்ந்தேன். விமலா என்னுடைய பெண். அம்மா அம்மா என்று வெகு அவசரமாய் அழைத்து கொண்டே வந்தாள் வேலாயி. வெளியே வந்து பார்த்தபொழுது கையில் ஒரு பித்தளை குடத்துடன் காய்கறிகள் விற்கும் முனியனிடம் ஏதோ வாதாடி கொண்டிருந்தாள் அவள். நான் நிலைமை இன்னதென்று யூகிக்கும் முன்பே அவள் ஆரம்பித்து விட்டாள். அம்மா, இவன் கற்ற வித்தையை என்னிடமே காட்ட ஆரம்பித்து விட்டான். நம்ம வீட்டில் திருடிய குடத்தை என்னிடமே கொண்டு வந்து விலை பேசி வித்து கொடு அக்கா என்றான். அவனுக்கு என்ன தைரியம் பாருங்கள். இந்த வேலாயிடமா அதெல்லாம் பலிக்கும்? அவனிடம் நயமாக பேசி இங்கு அழைத்து வந்து விட்டேன். இனி உங்கள் பாடு என்று பெரிதாய் இறைந்தாள். இதற்குள் பக்கத்தில் உள்ள 5 வீட்டுக்காரர்களும் கூடிவிட்டார்கள். அவர்களும் முனியன் மேலிருந்த சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பெரியவர் அருகில் இருந்த மேடை மேல் உட்கார்ந்து கொண்டு முனியனை விசாரணை செய்ய ஆரம்பித்தார். வேலாயி மற்றவர்களின் உத்தரவுப்படி முனியனின் தாயை அழைத்து வர புறப்பட்டாள். இவ்வளவுக்கும் நடுவில் அந்த சிறுவன் அழுதபடி நின்று கொண்டிருந்தான். முனியனுக்கு சற்று ஏறக்குறைய 14 வயது இருக்கலாம். அவனும் அவன் தாயும் எங்களுக்கெல்லாம் வழக்கமாய் காய்கறிகள் விலைக்கு கொடுத்து வந்தார்கள். 4 மாதங்களுக்கு முன் எங்கள் வீட்டில் பித்தளை குடமொன்று காணாமல் போய்விட்டது. 2 நாட்கள் அதை பற்றி பரபரப்பாய் இருந்தது. அதன் பின் அது கிடைக்காதென்று நிச்சயித்து விட்டோம். இவ்வளவு நாட்களுக்கு பின் அந்த குடத்தை தான் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து விட்டதாய் வேலாயி ஆர்ப்பாட்டம் செய்தாள். காணாமல் போன குடம் திரும்ப கிடைத்து விட்டதை கண்டு எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் மற்றவர்களே முனியனை விசாரித்து தீர்ப்பு சொல்லட்டும் என்று பேசாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த சமயத்தில்தான் பள்ளியிலிருந்து விமலா வந்தாள். அப்பொழுது பெரியவர் முனியனை பார்த்து உண்மையை சொல்லாவிட்டால் அவனை போலீஸில் ஒப்படைத்து விடப் போவதாய் பயமுறுத்தி கொண்டிருந்தார். தாத்தா, கொஞ்சம் இருங்கள், நான் அவனை கேட்கிறேன் என்றாள் விமலா. அங்கிருந்தவர்கள் எல்லாம் அவளை பார்த்து அலட்சியமாக நகைத்தார்கள். முனியா, நீ எங்கள் குடத்தை எடுத்தாயா? விமலாவின் கேள்விக்கு முனியன் கண்களை துடைத்து கொண்டே பதில் சொன்னான். இல்லை பாப்பா, நான் உங்க குடத்தை எடுக்கவே இல்லை. பின்னே உனக்கு இது ஏது? இது என் சின்னம்மாவுடையது. அவள் எங்களுக்கு 20 ரூபாய் கடன் தர வேணும். அதை கேட்டதற்கு இப்பொழுது கையிலே பணம் இல்லை, இந்த குடத்தை தரேன், வித்து எடுத்துக்கோ என்று இதை தந்தாள். விமலா சற்று யோசித்துவிட்டு, அப்படியானால் உன் சின்னம்மாவை இங்கு கூட்டி வந்து இதையெல்லாம் சொல்லிவிடச் சொல்லு, உன்னை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டா என்றாள். தொலை தூரத்தில் இருக்கும் அவளை அழைத்து வருவதானால் அதிக செலவாகுமே பாப்பா, நான் என்ன செய்வேன் என்று அவன் விசித்தான். இந்த பதிலை கேட்ட மற்றவர்கள் தங்களுக்குள் சிரித்து கொண்டார்கள். கலங்கிய கண்களுடன் விமலா என்னிடம் வந்தாள். என் கழுத்தில் தன் கைகளை பிணைத்து கொண்டு, அம்மா, முனியன் அந்த குடத்தை திருடவில்லையாம் என்றாள். அவன் சொல்வதை நம்பாதே விமலா. நம் குடம் காணாமல் போன்ற அன்று முனியன் இந்த பக்கமே சுற்றி கொண்டிருந்ததை வேலாயியும் இங்குள்ளவர்களும் பார்த்ததாய் சொல்லுகிறார்களே என்றேன். முனியன் பொய் சொல்ல மாட்டான் அம்மா. இதை கேட்டதும் எனக்கு சிரிப்பு வந்தது. அங்கிருப்பவர்கள் மட்டும் பொய் சொல்வார்களா விமலா என்றேன். உடனே அவள் என்னை விட்டு விலகி நின்று கொண்டு என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தா. அம்மா, நீ கூடவா இதை நம்புற? முன்பு என் பள்ளிக்கூடத்தில் பார்க்காமலே எல்லோரும் சேர்ந்து பொய் சொல்லவில்லையா? அது உனக்கு மறந்து போச்சா என்று கேட்டாள். இதை கேட்டதும் நான் பேச்சற்று போனேன். 2 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் அது. அப்பொழுது விமலாவுக்கு 6 வயது முடியவில்லை. குழந்தைகளின் சுபாவப்படி சாக்பீஸ் என்றால் அவளுக்கு அசாத்திய மோகம். பள்ளியில் சேர்ந்து 1 மாதம் ஆகவில்லை. அவள் தொலைத்துவிட்டு வந்த சாக்பீஸ்களும் பென்சில்களும் கணக்கில் அடங்காது. ஒரு நாள் அவள் தந்தை அவளுக்கு 4 சாக்பீஸ்கள் வாங்கி கொடுத்தார். மறுநாள் அவள் பள்ளிக்கு கிளம்பும் முன் சாக்பீஸை தொலைத்துவிட வேண்டாம் என்று எச்சரித்து அனுப்பினேன். அன்று பகல் சாப்பாட்டிற்கு வரும்பொழுது விமலா விக்கி விக்கி அழுது கொண்டே வந்தாள். என்னவென்று கேட்டதற்கு, அம்மா, பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் பொய் சொல்றாம்மா என்று தேம்பினாள். அவளை சமாதானம் செய்து விஷயங்களை அறிவது சிரமமாகிவிட்டது. விமலாவின் சாக்பீஸை கண்ட ஒரு சிறுமி அதை தனக்கு தரும்படி கேட்டதாகவும் அதை கொடுக்க இவள் மறுத்ததும்
அந்தப் பெண் இவள் வகுப்புச் சிறுமிகளுடன் ஏதோ ரகசியமாகச் சொல்லிவிட்டு விமலாவை பார்த்து டீச்சர் வந்ததும் சொல்வதாய் பயமுறுத்தியதாகவும், அதன் பின் டீச்சரிடம் அவள் டிராவில் இருந்த சாக்பீஸ்களை விமலா திருட்டுத்தனமாய் எடுத்துக்கொண்டு விட்டாள் என்று அவர்கள் சொன்னதாகவும், அதைக் கேட்டு அந்த அம்மாள் தீர விசாரியாமல் விமலாவிடம் இருந்த சாக்பீஸ்களை பிடுங்கிக் கொண்டு அவள் கைகளில் 2 அடியும் கொடுத்தாள் என்று சொன்னாள். சாக்பீஸ் போனால் போகிறது, வேறு வாங்கிக் கொள்ளலாம் என்று நான் அவளை தேற்ற முயன்றேன். அதற்கு அவள், அம்மா, இனிமேல் அந்த பொய் பள்ளிக்கூடத்தை விட்டு வேறே பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவிடு போதும் என்றாள். தூய்மையான அந்த இளம் உள்ளத்தை களங்கப்படுத்தி விட்டார்கள். இனி அவள் மேலிருக்கும் பழி நீங்கினால்தான் அவள் நிம்மதி அடைவாள். இதை அறிந்ததும் விமலாவுடன் அவள் உபாத்தினியை காணச் சென்றேன். அந்த அம்மாள் என்னை வெகு அலட்சியமாக பார்த்தாள். அவளிடம் விமலா சொல்லியது அவ்வளவும் உண்மைதான் என்று எவ்வளவோ எடுத்துச் சொல்லி பார்த்தேன். அவள் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. உங்கள் பெண் ஒருத்தி சொல்வது மட்டும் உண்மை என்கிறீர்கள், என் வகுப்புச் சிறுமிகள் இவ்வளவு பேரும் பொய்யா சொல்வார்கள் என்று கேட்டாள். எனக்கும் இந்த கேள்வி புதுமையாகத்தான் இருந்தது. எனக்கு வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு அந்த சிறுமிகளை நோக்கி, விமலா சாக்பீஸை எடுத்ததை யார் பார்த்தது என்று கேட்டேன். அவர்கள் தங்கள் உபாதினியை ஒருமுறை பார்த்து கொண்டு ஏகமனதாய் நாங்கள் எல்லோரும் பார்த்தோம் என்றார்கள். இதை கேட்டதும் பக்கத்தில் இருந்த உபாதினிகள் என்னை பார்த்து குறும்பாக நகைத்தார்கள். எனக்கு ஒன்றும் புரியாமல் தலை சுற்றியது. நல்ல வேளையாய் அந்த சமயத்தில் தலைமை உபாதினி அங்கு வந்தாள். அவள் விஷயத்தை அறிந்ததும் முதல் நாள் வாங்கிய சாக்பீஸ்களை தன் டிராயரில் வைத்ததை மற்றவர்களுக்கு ஞாபகம் ஊட்டிவிட்டு அதை எடுத்து வந்து காட்டினாள். இதை அறிந்ததும் விமலாவின் உபாதினி அயர்ந்து போனாள். அப்பொழுதுதான் எனக்கும் சரியாக மூச்சு வந்தது. தலைமை உபாதினி தவறுக்காக வருந்துவதாகவும் தன்னை மன்னிக்கும்படியும் என்னை கேட்டுக்கொண்டாள். இவ்வளவு நேரம் சோர்ந்த முகத்துடன் ஒரு மூலையில் நின்றபடி எல்லாவற்றையும் கவனித்து வந்த விமலா ஓடி வந்து என்னை கட்டிக்கொண்டாள். நான் பிரமாதமான காரியத்தை சாதித்து விட்டதாக எண்ணி மிகவும் சந்தோஷப்பட்டாள். நான் அதிகம் பாராட்டாத இந்த சம்பவத்தை இன்றளவும் விமலா மறக்கவில்லை. என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பவள்தான். ஒரே வார்த்தையில் அவளை என்னால் அடக்கிவிட முடியும். ஆனால் அம்மா, நீ கூடவா இதை நம்புற என்று அவள் கேட்ட கேள்வி என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. வெளிப்புறம் நோக்கினேன். முனியன் பக்கத்தில் வாடிய முகத்துடன் விமலா நின்று கொண்டிருந்தாள். இருவருடைய கன்னங்களிலும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. முனியன் குடத்தை எடுத்ததை நான் கண்ணால் பார்க்கவில்லை. மற்றவர்களின் சந்தேகத்தின் மேல் இவ்வளவு நேரமாய் அந்த சிறுவனின் மனதை நோக வைத்து வேடிக்கை பார்க்கும் என் கல் மனதிற்கும் விமலாவின் கருணை நிறைந்த உள்ளத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம்! கடைசியில் முனியன் தாயை எங்கு தேடியும் காணவில்லை என்று கூவிக்கொண்டே வந்து சேர்ந்தாள் வேலாயி. போகட்டும் வேலாயி, அந்த குடத்தை இப்படி கொண்டு வா, பார்க்கலாம் என்றேன். உடனே வேலாயை சுற்றியிருந்தவர்களை கர்வத்தோடு ஒருமுறை பார்த்துவிட்டு முனியனை பார்த்து, வாடா, அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு என்று சொல்லிக்கொண்டே குடத்தை எடுத்து வந்தாள். இதற்குள் விமலா என் அருகே வந்து ஈனஸ்வரத்தில் அம்மா என்று அழைத்தாள். அந்த அழைப்பிலே ஏக்கம் நிறைந்திருந்தது. என்ன கண்ணு, சொல்லு என்றேன். முனியன் நம்ம குடத்தை எடுத்திருக்க மாட்டான் அம்மா என்றாள். வேலாயி ஏளனமாய் சிரித்தாள். வேலாயி, இது நம் குடம் போலில்லை, அவனிடம் கொடுத்து விடு என்றேன். என்ன அம்மா, உலகம் அறியாத குழந்தை பேச்சை கேட்டு இப்படி சொல்லலாமா? விமலாவுக்கு இந்த உலகமே தெரிய வேண்டாம். எனக்கு தெரிந்திருப்பது போதும். இந்த குடம் என்னுடையதில்லை என்றேன். வேலாயி என்னை வெறுத்து பார்த்தாள். இனி இவளிடம் வாதுக்கு நிற்பதில் பயனில்லை என்று நானே முனியனிடம் குடத்தை எடுத்து கொடுத்து விட்டேன். அவன் முகம் பிரகாசமடைந்தது. நாளை முதல் கட்டாயம் காய்கள் விற்க இங்கு வர வேண்டும் என்று விமலா அவனிடம் வாக்குறுதி வாங்கி கொண்டாள். வேலாயியும் மற்றவர்களும் என்னை பற்றி அசடாகவோ முட்டாளாகவோ மதித்துவிட்டு போகட்டும். அதற்கு நான் வருந்தவில்லை. இந்த குடம் போனால் வேறொன்று விலை கொடுத்து வாங்கிவிடலாம். உள்ளத்தைப் போல் அது அரிய வஸ்து அல்லவே. குழந்தைகள் என்றுமே தெய்வத்துக்கு ஒப்பானவர்கள் என்று பல அறிஞர் பெருமக்கள் கூறி வந்திருக்கின்றனர். அவர்கள் ராஜ்யமே தனி. அவர்களுக்கு கள்ளம் கபடம் தெரிவதில்லை. அவர்கள் எண்ணங்களும் அணுகுமுறைகளும் என்றுமே பசுமையானவை, போற்றத்தக்கவை. தங்களுக்கு நேரும் அனுபவங்களை அவர்கள் வெளியிடும்போதுதான் அதன் நேர்மை, தூய்மை, வாய்மை இவையெல்லாம் நமக்கு புரிகிறது. எனக்கு நேர்ந்த அந்த அனுபவங்கள்தான் மெய்யும் பொய்யும்.
நன்றி, வணக்கம். வாசித்தது